அந்த வகுப்பு வந்து 4 யாருக்கெல்லாம் ஜாதி ரொம்ப பிடிக்கும் சொல்லி கை தூக்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஜாதி பிடிக்கும், யாருக்கெல்லாம் ஜாதி பிடிக்காது கை தூக்குங்க. நாங்கள் ஒரு 4 பேர் பிடிக்கல பிடிக்கிறாங்க இல்லை கை நல்லா தூக்க. ஏன் ஜாதி பிடிக்காது யாராவது சொல்லி போகலாம், டக்குன்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம். இன்இக்வாலிட்டி ஏன் கூட தெளிவாக சொல்கிறாங்க. இன்இக்வாலிட்டி அதெல்லாம் ஜாதியை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து நிறைய ஆமைங்க வந்து பெரியார் வந்து பொது வாழ்க்கையில் ஒரு இருந்தது. காணாமை, கொடாமை, ஒரு ஜாதி வந்து பார்க்கவே கூடாது, அதான் காணாது. அடுத்து தொடாமை, தொடக்கூடாது. அப்புறம் வந்து புழங்காமை, அவங்க கூட எந்த விதமான பேச்சு வச்சுக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இது மாதிரி இருந்ததெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மாற்றினவர் தந்தை பெரியார். இதெல்லாம் வந்து இப்போதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்றது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரியார் ஸ்கூலில் படிக்கிறார். அப்போ வீட்டில் சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஜாதிக்காரெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, வாதியார் வீட்டில் மட்டும்தான் தம்பி நீ தண்ணி குடிக்கணும், வேற எங்கேயும் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வாதியார் வீட்டில் பெரியார் தண்ணி குடிக்க போனால் தண்ணி குடிச்சு வச்சோடனே இந்த பாத்திரத்தில் வந்து இந்த சொம்பில் வந்து தண்ணியை வந்து தெளித்து எடுத்து போகலாம். பெரியாருக்கு ஒன்றும் புரியல, சின்ன வயசு. ஆனால் எந்த ஜாதி வந்து புழங்கக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து ஜாதிங்கிறது வந்து ஒன்று இல்லை என்பது வந்து பெரியாருக்கு தெரிய வருகிறது. சாதியின் மூலமாக என்ன மாதிரியான கொடுமைகள் நடக்கிறது, தொடக்கூடாது, பேசக்கூடாது, வழங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் சின்ன வயதிலே வந்து முயற்சி செய்தார். அப்படி முயற்சி செய்ததன் காரணமாகத்தான் பல்வேறு வகையான போராட்டங்களை தந்தை பெரியார் வந்து சொன்னார். 1919 பெரியார் காங்கிரஸ்ல சேர்றார். காங்கிரஸ் சேரும்போது பெரியாருக்கு என்ன ஆசை என்று சொன்னால், சுயராஜ்யம் கிடைக்கணும், நாடு சுதந்திரமாகலாம் கிடையாது, ஜாதி ஒழியணும், தீண்டாமை ஒழிய வேண்டும். இதற்காக காந்தி என்ன மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துறோம் மாதிரி தான் பெரியாருக்கு வந்து இருந்தது. அதனால பெரியார் வந்து காங்கிரஸ் வந்து சேர்ந்தார். சரி, ஜாதி எப்படி ஒழிக்கிறது பெரியாருக்கு வந்து புரியல. பல்வேறு வகையான ஜாதிகளே முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய பதவிகள்லாம் யார் இருக்காங்க, பார்ப்பனர்கள் மேலே உட்கார்றாங்க. படிக்கிறது யாரு, பார்ப்பனர்கள் படிக்கிறாங்க. இப்படி படிப்பதுலையும் வேலையிலையும் 1% இருக்கவங்க அதிகமாக படிக்கும்போது மற்றவங்களை ஏன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், நீ கீழ் ஜாதி. சரி, இந்த ஜாதி யார் சொல்றது என்று சொன்னால் அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சாஸ்திரம் யார் சொன்னதுன்னு சொன்னால் அது கடவுளால் சொல்லப்பட்டது, முனிவர்கள்கிட்ட சொல்லப்பட்டது என்று சொன்னார். அப்போ பெரியார் வந்து ஜாதி ஒழியணும்னு சொன்னால் கடவுள் அழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும் என்று சொல்லி இந்த கடவுளுக்கு அந்த எல்லைக்கு போகிறார். காங்கிரஸ் இருக்கும்போது பெரியார் ராமாயணத்தை கொண்டு மகாபாரதத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா ஜாதி பாகுபாடு ராமாயணத்துக்கு மகாபாரதம் இருக்கிறது என்ற காரணத்தினால அதை கொடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் வந்து அப்பொழுதே பேசுகிறார். அப்போ இந்த கீழ்பட்ட மக்கள் நிறைய செய்யாமல் இருக்காங்க, ஆனால் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் படிக்கணும், இவங்களுக்கெல்லாம் வந்து குடிமையாளர் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அந்த வாய்ப்பு எப்படி கொடுக்கணும், அவங்களுக்காக வந்து ஒரு உரிமை கொடுக்கணும், உங்கள் வகுப்புரிமை, அவங்க ரிசர்வேஷன் கொடுக்கணும். நம்மள எத்தனை பேர் ரிசர்வேஷன்லாம் தெரியும், கைக்கு யாராருக்கெல்லாம் ரிசர்வேஷன் தெரியும், யார் யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஒருத்தர் சொல்லுங்க. எழுது பேக்கப் கமிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யார் கொடுக்குறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் கொடுக்குறாங்க, எஸ்டி மலையாள மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்போ வந்து இல்லாத காலகட்டம். அப்படி இருக்கும்போது அது பெரியார் இந்த மாதிரி வகுப்புகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அப்படி கொடுத்தாதான் அவங்க மேலே வருவாங்க என்று சொல்லி
அதை ஏற்பாடு செய்யணும்னு காங்கிரஸ் வந்து போராடுறாரு. இந்த காங்கிரஸ்ல போராடும் போது பெரியார் நீங்க அதெல்லாம் வகுப்புரிமை தீர்மானம் கொண்டு வரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெரியார் சொன்னாங்கன்னா, அப்படியாவது கல்வி கூடங்களில் மற்ற இடங்களில் ஜாதி வந்து இந்த கீழ் ஜாதியிலிருந்து வேலை போறாங்கன்னா கீழ்மட்டவர்களுக்கு வேலை போற ஜாதி ஒழிக்கணும் என்பதற்காக பெரியார் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லை, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வந்து வெளியில் வந்தாங்க. 1925 வெளியில் வந்துட்டு அதுக்கடுத்து சொன்னாங்க, இப்போ எத்தனை பேருடைய அப்பா பேர்ல ஜாதி பட்டம் இருக்குது சொல்லுங்க போகலாம். யாரும் 10 பேர் உட்காந்துருக்கீங்க, அவங்க அப்பா பேர்ல ஜாதி பேர் கொண்டு சொல்லுங்க போகலாம். நாயுடு நிறைய பேர் பாருங்க. எத்தனை பேருடைய பேர்ல அப்பா பேர் வந்து இருக்கு, கை தூக்குங்க. 1 2 சரி. எத்தனை பேருடைய தாத்தா பேர்ல ஜாதி பட்டம் இருக்குது? ஜாதி பேர் அவர் ஜாதி அவர் தாத்தா பேர்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப இந்த ஜாதி பேர் பட்டங்கள்லாம் எப்படி வந்து ஒழிஞ்சது யாருக்கு தெரியுமா? 1929 தந்தை பெரியார் செங்கல்பட்டுல ஒரு மாநாடு போடுறாரு. அதான் சுயமரியாதை மாநாடு என்ற மாநாடு. அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்தெல்லாம் இனிமேல் நம்முடைய பேருக்கு பின்னாடி கூட ஜாதி பட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதை யாரும் போடக்கூடாது என்று சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கட்சி இருக்குது, ஆனால் ஜாதி கட்சி பக்கத்தில் பேர் போடுவதில்லை. இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இருக்குது, அந்த தலைவர் பேர் ராமதாஸ், அவர் ஜாதி பேரை போட்டுருக்குது. ஆனால் கட்சி வந்து ஜாதி கட்சி. இது ஒரு உதாரணம். இப்போ தமிழ்நாட்டில் ஏன் போடவில்லை என்று சொன்னால், ஜாதி போட்டால் அவன் பேர் சொல்லி ஜாதி போட்டோம்னா சி அசிங்கமா இருக்க, ஏன் ஜாதி பேர் போய் போட்டுருக்க இந்த காலத்தில் போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பா இல்லையா? நம்ம அதுக்கு காரணம் எப்போ 1929 தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாடுகளை கூட்டி மாநாட்டில் எல்லாரும் ஜாதி பட்டத்தை விட்டு விட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு ஜாதி பெயர் வந்து யாருமே போடாமல் இருக்காங்க. அதே தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் போனால் எல்லாருடைய பேர் பண்ணி ஜாதி பேர் போடுகிறார். மோடி ஜாதி பேர், அமித்ஷா ஷா ஜாதி பேர், பிரதான் ஜாதி பேர், முகர்ஜி ஜாதி பேர், சட்டர்ஜி ஜாதி பேர், இப்படி பல ஜாதி பேர்களுக்கு மற்ற மாகாணங்களுக்கு தலைவர்கள்லாம் பேர் போடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஜாதி வந்து இல்லை. இப்போ நிறைய பேர் கூட கேட்கக்கூடிய கேள்வி, பெரியார் ஜாதி ஒழிச்சார் சொன்னீங்களே, எந்த ஜாதியை ஒழிச்சாரு இந்த கேட்குறாங்களா இல்லையா நிறைய பேர்? நம்மள அதுக்கான பதில் என்னன்னா, உன்னுடைய பேருக்கு பின்னாடி உன்னுடைய சொந்த ஜாதியை போட்டுக்கொள்வது தவறு என்கிற மனோபாவத்தை தந்தை பெரியார் விதைத்தார்களவா, அந்த ஜாதியை பெரியார் ஒழித்திருக்கிறார். இப்போ நாள் போட்டுட்டு போக முடியுமா? அசிங்கம்னு சொல்ல மாட்டாங்களா? ஆகவே அந்த ஜாதி வந்து இருக்கக்கூடாது என்று பேசுறாங்க. அப்போ தந்தை பெரியார் வந்து பார்க்குறாரு, கோயிலுக்கு போகிறத பற்றி பார்க்குறாங்க. கோயிலுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் போகலாம், மற்றவங்களாம் உள்ள போக முடியாது. ஏன் கோபுரம் கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்கா தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நான் சொன்ன வார்த்தை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஜாதியார்கள் கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போயிடும். அதுதான் கோபுரம் கட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க சிற்ப வேலை இருக்குது, அதெல்லாம் கிடையாது, இதற்காகத்தான் பண்ணாங்க. ஆக பெரிய அந்த இடத்துல ஒரு தீண்டாமை என்று சொன்னால் தொடுவது கூட அந்த உரிமை இல்லாத காலகட்டத்தில் ஒரு தீண்டாமை கூடாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து கொடிமரம் வரைக்கும் போகலாம், இன்னொரு சில ஜாதி வந்து மன்னர்களுக்கு போகலாம் என்று சொல்வதை மாற்றி எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பெரியார் போனார். நம்ம நிறைய பேருக்கு வந்து கோவில் வழி போராட்டம் என்று சொன்னால் வைத்தியநாதர் ஒருத்தர் வந்து 1937 பண்ணாரு என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 1927 நல்லா குறிச்சிக்க பிள்ளைங்களாம் 1927 தந்தை பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை இயக்கத்தில் ஜாதி ஒழிப்பு என்பதை முக்கியமாக கொள்ளக்கூடிய எல்லா பிரிவினரும், முக்கியமாக கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய தலித் மக்களை அழைத்து செல்வதற்கான மிகப்பெரிய போராட்டம் தந்தை பெரியார் 1927 கோவில் ஒழிப்பு போராட்டம் என்று கொண்டு வந்தார்.
அதன் மூலமாக ஜாதி ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் பாடுபட்டார். இதுதான் வந்து தந்தை பெரியாருடைய முக்கியமான கொள்கை கோட்பாடுகள். அதுக்கு முன்னாடி எத்தனை வைக்க போராட்டங்கள் தெரிஞ்சு சொல்ல பார்க்கலாம். வைக்கத்தை பற்றி யாராவது தெரியும்? கை கொடுக்க. வைக்க வீரர் யார் பேர் சொல்லுவாங்க? தந்தை பெரியாருக்கு வைக்க வீரர் பட்டத்தை கொடுத்தது யாரு? திருவிக்கா என்கிற பெரிய தமிழ் பெரியார் தான் பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாரு. ஏன் பட்டம் கொடுத்தாருன்னு சொன்னா, அப்ப வந்து வழக்கப்படி, இந்து மத வழக்கப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட தெருவுக்குள்ள போக முடியாது. மேல் ஜாதிக்காரர்களுக்கு ஒரு தெருவுலையும் கோவில்கள் இருக்கக்கூடிய தெருவிலையும் போக முடியாது. அப்படித்தான் வைக்கம் என்கிற ஊர்ல வைக்கத்தப்பர் என்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல யாரும் போகக்கூடாது, கீழ்ஜாதிக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் போகக்கூடாது என்று ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. அங்கே போக வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ ஜாதி சொல்ற ஒரு வக்கீல் அந்த இடத்துல வந்து போவதற்கு முயற்சி பண்ணாங்க. போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய போராட்டம். பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கிறார், தந்தி வருது, உடனே போய் போராட்டம் பண்றாரு. பெரியாருடைய அப்பா பெரிய பணக்காரர், இவரும் பெரிய பணக்காரர். இருபத்தி ராஜாங்க வந்தாங்கன்னா அவருக்கு மகளால் தாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரர். வந்த உடனே ஐயா வாங்க வாங்க சொல்லி அவர் கூட ரொம்ப மரியாதை வச்சு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் இல்லை, நான் போராட்டத்துக்கு வந்திருக்கேன், அதெல்லாம் கிடையாது சொல்லி போராட்டம் பண்ணி, போராட்டத்துக்கு விளைவாக 1924 எல்லா கோயிலும் எல்லா தெருக்களும் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ தந்தை பெரியார் சொன்னாரு, இன்றைக்கு தெருக்களை திறந்து நீங்க நடப்பதற்கு இன்னும் கொஞ்சம் எல்லா கோயிலையும் நீங்க திறந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். அதுபடியே பேடி கோயிலும் திறந்து விட்டாங்க. ஆக அப்போ அந்த நேரத்தில் தந்தை பெரியார் 74 நாட்கள் செய்தியில் இருந்தார். சாதி ஒழிப்பு போராட்டத்திற்காக வைக்கத்தில் எல்லா மக்களும் ஒரு இடத்துல நடத்தணுன்றதுக்காக 74 நாட்கள் ஜெயிலில் வந்திருந்தார். எத்தனை நாட்கள் சொல்லுங்க? அடுத்த முறை சரியா கவர்ல 8 சொல்லுவாங்க. 74 நாள் ஜெயிலில் வந்திருக்கிறார். 74 ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டத்தில் காந்தி வந்து சமரசம் பண்ணி எல்லா ஜாதியினரும் எல்லா தெருக்களிலும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பின்புதான் கோவில்கள் நுழைவதற்கான வந்து கொண்டு வந்தாங்க. அப்போதான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. இது வந்து 1924. இன்னும் ஒரு சில இடங்கள்ல சாப்பாட்டில் தீண்டாமை கடைபிடிச்சாங்க. சாப்பிட்ற இடத்துல தீண்டாமை இருக்குது. அது என்னன்னா, சாப்பாடு மாணவர்களுக்கு நல்லா சுடு சாப்பாடு போடுவாங்க, சூடான சாப்பாடு, சாப்பாடு, ரசம், போர், பொரியல். ஆனால் மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பழைய சாதத்தை போட்டு ஒரு ஓரமாக உட்கார வைப்பாங்க. 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ பல ஹோட்டலில் பார்க்குறீங்க. ஏதாவது ஹோட்டலில் இருந்து இங்கே பார்க்குறது சாப்பிட்ற இடம், இது இந்த ஜாதியாக இருக்க சாப்பிட்ற இடம், இது வேற ஜாதியாக இருக்க சாப்பிட்ற இடம்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க முடியுமா? அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது. என்னன்னு, பிராமணால் சாப்பிடும் இடம், இதனால் சாப்பிடும் இடம், பிராமணர் ஹோட்டல் என்று இருந்தது. அதை பிராமணர்களுக்கு இந்த வார்த்தை அழிப்பதற்கு அந்த பெரிய போராட்டம் பண்ணார். அதே போல தான் சேமமாதேவி என்ற ஊரில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து சாப்பாடு கொடுக்க பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி மாவேசு ஐயர் என்கிற ஒரு ஐயர் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணார். அது பெரியார்கிட்ட போராட்டம் பண்ணி இந்த இடத்துல வந்து எல்லா மாணவர்களும் ஒன்றா இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கமிட்டி வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல சாதி பிரச்சனை இது கொண்டு வந்தார். சரி, இப்படியே போராடிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ வந்து கோயிலுக்கு கொண்டு நுழையிற போராட்டம் வந்து அப்போ கொண்டு வந்தார். இதற்கு பிறகு தந்தை பெரியார் ஜாதி ஒழிப்பதற்காக போராட்டம் என்ன வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு நல்லா குறிச்சிச்சுங்க. அரசியல் சட்டத்தை கொடுத்து வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை பெரியார் கொண்டு வந்தார். 1957 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஜாதி பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளான அரசியல் சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை பெரியார் சொல்றார். இந்த போராட்டத்துக்கு முன்பு குலக்கல்வி என்கிற ஒரு திட்டம் வருது. அது என்னன்னா, காலையில எல்லாம் ஸ்கூல் போகணும், சாயங்காலம் ஆனால் அவங்க வீட்டில் உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாரோ அதை போய் பண்ணணும். உங்கள் அப்பா ஹோட்டலில் வேலை செய்கிறாரா, சர்வராக இருக்காரா, மதியானம் வந்து சர்வராக வேலை செய்யணும். உங்கள் அப்பா வந்து காலையில் வந்து உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறாரா, காலையில் நீ படி, மதியானம் அவருக்கு கோயில் போய் செருப்பு தைக்கணும். உங்கள் அப்பா தெருப்பு விட்டுறாரா, நீ போய் தெருப்பு விடணும். இதுதான் வந்து
அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அதே ராஜாஜி கொண்டு வந்தார், ஆச்சாரியா ராஜகோபாலாச்சாரிய சொல்ற ஆச்சாரிய ராஜாஜி கொண்டு வந்தார். அதை எதிர்த்து தந்தை பெரியார் போராடுறார். இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா காரணம் யார்? தந்தை பெரியார். இதற்கு முன்பு சட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு இல்லை. அதை கொண்டு வருவதற்கு அரசியல் சட்டத்தில் திருத்தம் பெரியார் பாடுபட்டு 1951 ஜூன் மாதத்தில் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து பெரியார் எல்லாருக்கும் எல்லாமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உரிமை இருக்கிறது படிப்பதற்கு இருக்குன்னு சொல்லி அதற்கான ஒரு உரிமை கொண்டு வந்தார். 1957 பெரியார் சட்ட அரசியல் சட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பண்ணார். அந்த அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 3000 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அந்த பெரியார் மேல ஒரு பெரிய வழக்கு போட்டாங்க. பெரியார் மேல போடக்கூடிய வழக்கில் 6 மாதம் ஜெயிலில் இருக்கார் பெரியார். பெரியார் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாதி ஒடுக்க அவங்க கட்சியாகவும் ஜெயிலில் இருக்காங்க, தலைவரும் ஜெயிலில் இருக்காங்க. எதுக்குன்னா ஜாதி ஒடுக்க போராட்டம் ஒரு கூட்டி விட்டாரு என்று சொல்லுவதற்காக பெரியார் 6 மாதங்கள் ஜெயிலில் வந்திருந்தார். அப்போ முழுக்க விடுதலை பற்றி மற்றவெல்லாம் பார்த்துருக்காங்க. அது கவலையே பண்ணல. 3 வகையில் பெரியார் முழுசா படிப்பார். ஜாமீன் கேட்க மாட்டார், முன்ஜாமீன் கேட்க மாட்டார், ஜெயிலில் போனால் கோர்ட் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார், பேசுவார், வக்கீல் வைக்க மாட்டார், அவரே பேசுவார். தண்டனை கொடுத்தா அவரே ஜெயிலுக்கு போவார். இதுதான் பெரியாருடைய முழுமையான குணம். அந்த குணத்தின் அடிப்படையில் அது பெரியார் 6 மாதம் ஜெயில் கொடுக்குறாங்க. 1957 6 மாதம் ஜெயில் கொடுக்கும்போது அது எவ்வளோ நாட்கள்? 113 நாட்கள் அந்த ஜெயிலில் வந்துருக்காங்க. நான் கொண்டு ராஜேந்திர விவசாய கிட்டத்தட்ட 114 நாள் ஜெயிலில் இருக்காங்க. மொத்தமாக தந்தை பெரியார் ஜெயிலில் இருக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு சொன்னால் 723 நாட்கள் தந்தை பெரியார் வாழ்நாள ஜெயிலில் இருந்தார். நல்லா புரிச்சுங்க. 713 நாட்கள் தந்தை பெரியார் ஜெயிலில் இருந்திருக்காங்க. இந்த ஜெயிலில் 713 நாட்களில் மிக அதிகமான நாட்கள் ஜெயிலில் இருந்தது என்னன்னா ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் தான் பெரியாருக்கு அதிகமான நாட்கள் ஜெயிலில் இருந்தார். இதையும் நம்ம போச்சு. இது 1957 பிறகு தந்தை பெரியார் ஜாதி ஒழிப்பு போராட்டம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதிகளும் அச்சராக இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் அச்சராகும். கோயில் உங்களுக்கு சாமி கும்பிடுவது, எனக்கு சாமி கும்பிடுவது. நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் சாமி கும்பிடுவார், இல்லை நம்ம அக்கா கும்பிடுவாங்க, நம்ம தம்பி கும்பிடுவார். ஆனால் நமக்கு இல்லை. ஆனால் அவர்களை கோயிலுக்கு வரும்போது நீ சுற்றுற, நீ உள்ள வரக்கூடாது, நீ பஞ்சவன், நீ உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு வெளியே இருக்கிறார். அவர்களை சூப்பர் என்று சொன்னாலும் அவர்களை பஞ்சவன் என்று சொல்லி அவமானப்படுத்தாலும் நமக்கான அவமானம் தான். ஆனால் அந்த அவமானத்தை தொடர்பு என்பதற்காக அந்த பெரியார் சொன்னாரு, நீ ஏகபோகமாக கோவிலை நீ கை வைத்திருக்கிற காரணத்தினால், அங்கே ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால், அங்கே ஜாதி ஒளி வேண்டும் என்று சொன்னால் அனைத்து ஜாதிகளும் அச்சராகணும், எல்லா ஜாதிகளும் அச்சராகணும். அதுக்கான தீர்மானத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வரணும்னு சொல்லி பேசுகிறார். இப்போ கலைஞர் சொன்னாரு, ஏன் நான் அதை கொண்டு வந்துடுறோம், நீங்கள் எந்த போராட்டம் நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இல்லை நான் போராட்டம் பண்ணுறேன், நீங்கள் ஜெயில் ஓட்டம் போடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. உங்களுக்கு ஜெயில வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதோ பாருங்க, நாங்கள் பண்ணுற சட்டம் போட்டோன்னே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இருக்கக்கூடிய ஜிஎங்களோ மராஜிகளோ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் போய் சேவாக்கி அந்த சட்டம் செல்லாதுன்ற மாதிரி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பிறகு மீண்டும் 2006 கலைஞர் நாட்டு போது மீண்டும் சட்டம் போட்டு இன்றைக்கு ஆதரவுகளான பகுதிகள் எல்லாருக்கும் எல்லா ஜாதிகளும் பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. சொன்னால் அந்த பெரியார் உயிர் பூச்சி உயிர் கொள்கை என்னன்னு சொன்னால் ஜாதி ஒழிப்பு. மனுஷனாக இருக்கிறோம். மனுஷன் கீழ் ஜாதி இல்லை, மேல் ஜாதி இல்லை, யாரும் மட்டமில்லை, யாரும் உயர்வு இல்லை, எனக்கு கீழாக அடிமை யாரும் இல்லை, எனக்கு மேலாகவும் யாரும் எஜமான இல்லை, எல்லாரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு சமமான நிலையை தான் தந்தை பெரியார் கொண்டு வந்தார். இந்த அடிப்படையில் ஏதாவது பெரியார் ஜாதி ஒழிப்பு கொண்டு வந்தார். ஏன் ஜாதி ஒழிப்பு சொன்னால் இனிக்வாலிட்டி, மனிதத்தில் பேரம் இருக்கக்கூடாது, எல்லாரும் போட்டுதான், உனக்கு ஒரு மூக்கு தான், எனக்கு ஒரு மூக்கு தான், உனக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு,
நீங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போது நீ என்ன உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக தந்தை பெரியார் அப்போது அவர் பிறந்த காலத்திலிருந்து கடைசி இறக்கு வரை சாதி என்பது இருக்கக்கூடாது என்பது மிக தெளிவாக தந்தை பெரியார் வந்து இருந்தார். ஏன்னா பெரியாருடைய ஜாதி இருக்கின்றது இதை சுருக்கமாக ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் வந்து எவ்வளவு நாள் இருந்தார், எப்படி ஜாதி ஒளி வேண்டும் என்பதை போராடினார் என்பதை பற்றி உங்களுக்கு புதுசாக சொல்லியிருக்கேன். அடுத்து இதோட 2 நிமிடங்களில் உங்களுக்கெல்லாம் பரிசீலனை அடுத்து வேறு என்னென்ன ஒரு விஷயம் கொடுப்பதற்கு எல்லாம் வந்து நண்பர் அண்ணாமலை சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காரு. நிகழ்வுகளை கலந்து அத்தனை பேருக்கும் நினைத்து உள்ளம் ஒரு சில வார்த்தைகளை சில மணிக்கூறில் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்த அத்தனை நண்பர்களுடைய நன்றிகளை வழங்கப்படுகிறது. ஜாதி ஒளி வேண்டும் என்று சொன்னால் அதை பெரியார் இயக்கத்தில் இருக்கிறோம். ஜாதி ஒளி என்று சொல்ல ஜாதி ஒளிய என்று சொல்லி அதை பெரியார் வாழ்க்கை என்று சொல்லி வழங்குவது நடைபெறுகிறது. நன்றி வணக்கம்.